இன்றைக்கி எலுமிச்சங்காய் ஊறுகாய், லைம் ஊறுகாய் போடலாம் அப்படின்னு வச்சுருப்போம். இதுக்கு வந்து முன்னாடியே எலுமிச்சம்பழம் கிடச்சதுன்னா அதை வாங்கி நறுக்கி கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு உப்பு நிறையாவே போடலாம். உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு ஊற வச்சிடணும். இது மாதிரி ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 10 நாள் ஆச்சு. நல்லா சாஃப்டாக ஊறிடுது. இல்லாட்டா கொஞ்சம் ஊறாமல் இருந்தால் கடுக்கடுக்குன்னு இருக்கும், வேஸ்ட் ஆகும், அண்டு கொஞ்சம் கசக்கும். இது நல்லா உப்பில் ஊறி மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு வச்சுருக்கேன். ஊறி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி எலுமிச்சம்பழத்தை நறுக்கி உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு ஊற வைக்கணும். அப்படியே வச்சுட்டு டெய்லி கலந்து விடணும். இல்லாட்டோன்னா பூஞ்சை காலம் ஊற்றுரும் அப்படியே ஈரத்தில். அதனால் டெய்லி ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு 10 நாள் ஊறித்துனா ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு கப் எடுத்துனேன்னா இதுக்கு வந்து 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, அப்புறம் மிளகாப்பொடி வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் தயிர் சாத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பொங்கல் தயிர் சாத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்து ஆஸ் யூஷுவல் நான் எப்போ சொல்வேன், வெந்தயத்தை வந்து ட்ரையாக ஃப்ரை பண்ணி ஷேப்பாக அதை வந்து பொடிச்சு வச்சுக்கணும். அது வச்சுன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் நிறையவே பொடிச்சு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் பெருங்காயம், உப்பு வந்து ஆல்ரெடி இதில் போட்டதுனால இப்போ போட வேண்டாம். இவ்வளோ தான் சாமான். இது ஒரு கப் எடுத்துனா 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, வெந்தயம் பொடிச்சது. இப்போ வந்து பண்ணலாமா? கடுகு, இது எண்ணெய் நல்லெண்ணெய் தான் கட்டாயம் போடணும். கடுகு வெடித்த உடனே கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும் போது வெந்தயம் போட்டுருக்கோம். வெந்தயம் வருதுன்னு சொல்லிருக்கு, அதே அளவு தான். இது வெடிக்கும். வெடித்த உடனே தள்ளி நீர் போட்டுங்க. தள்ளி நின்று இல்லைன்னா அது தளிக்கும். இப்போ இது ஆல்ரெடி ஊறினதுனால தண்ணியெல்லாம் விட வேண்டாம். உங்களுக்கு கொஞ்சம் உடனே தீர்த்துறதா இருந்தால் கொஞ்சோண்டு தண்ணி கூட விட்டு இதோட கொஞ்சம் விடலாம். இன்னும் சாஃப்டாகிடும். தண்ணியெலாம் விட்டோன்னா கொஞ்சம் ஆனால் உங்கள் ஊரெலாம் கிட்டே போகாது, எத்தனை நாள் வச்சாலும். அது வேறு. ஃபஸ்ட்டு இது வந்து நான் தண்ணியெலாம் விடலை, நல்லா ஊறி இருக்கிறதுனால. நல்லா ஊறி இருக்க உடனே நல்லாவே இருக்கும். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நிறைய விடணும். அப்புறம் இப்போ வந்து மிளகாத்தூள், காரத்தை தேவையில்ல. பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். வாசனை அதை விட இருக்கும். எலுமிச்சங்காய் ஊறுகாய் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு தயிர் சாதம் சாப்பிடலாம். தகப்பாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ வந்து இன்னும் எண்ணெய் தேவையாக இருக்குது. நிறைய எண்ணெய் விடுங்க, அதான் நல்லது. ஊறுகாய்னால எப்போவுமே எண்ணெய் வதக்கணும். இதில் வந்து இன்னைக்கு மார்கழி 1ஆம் தேதி, ரங்கநாதருக்கு ரொம்ப விசேஷம். மார்கழி திங்கள் திருப்பாவையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாம் இங்கே பாடி காத்தால பஜனை எல்லாம் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஊரில். இப்போ இன்றைக்கி வந்து மார்கழி 1க்கு ஒரு சக்கரை பொங்கல் பண்ணி பெருமாளுக்கு நிவேத்தியம் பண்ணுவோம். இதுக்கு என்ன சம்பந்தம்? சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி என்னன்றதை சொல்கிறேன், அவ்வளோதான். வெறும்னா இதை டொக்குன்னு கரண்டின்றதுக்கு பதிலாக ஏதோ ஒன்று சொல்கிறேன், அவ்வளோதான். மார்கழி 1ஆம் தேதி அப்புறம் ஒன்று மேலே அணைச்சிட்டு இதை அணைக்க வேண்டும். அணைச்சிட்டு இந்த துளியோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயப்பொடி, பெருங்காயம் போட்டியா? பெருங்காயம் கட்டாயமாக பெருங்காயம். இந்த எண்ணெயிலே போட்டேன்னா பொரிஞ்சுட்டு இருக்கும். நான் மறந்து போயிட்டேன். இந்த கடுகு வெந்தயம் போடும்போது அப்போவே பெருங்காயம் போட்டுருவேன். மறந்து போயிட்டதுனால நீங்கள் முன்னாலே போட்டு மிக்ஸ் ஆகிடும். இப்போ போட்டால் பவுடர் தானே. கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறவா
அந்த முதல்ல எண்ணெய் வைக்கும்போதே அந்த பெருங்காயத்தை போட்டு பொரித்து தனியாக எடுத்துன்ட்டு அதுக்கப்புறம் வெந்தயம் கடுகு போடுங்க. இந்த பொடிச்சு எடுத்து வச்சதை பொடி பண்ணி இந்த வெந்தய பொடியோடு போட்டுருங்க. அவ்வளோதான். இது வந்து ஊறுகாய் ரெடி. எலுமிச்சங்காய் ஊறுகாய் பண்ணி பாருங்க. லெமன் ஊறுகாய், லெமன் பிக்கிள் இஸ் ரெடி. பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.